வருவாய் நிர்வாக ஆணையர் தலைமையில் குழு அமைத்து தமிழக அரசு அரசாணை வெளியிட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் மழை பொழிவு, வறட்சி நிலவரத்தை கண்காணித்து நிபுணர்கள் குழு அரசுக்கு ஆலோசனை வழங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எல் நினோ தொடர்பாக நிபுணர்கள் குழு அமைத்து தமிழக அரசு அரசாணை வெளியிட்டிருக்கிறது. விவரங்களை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். வருவாய் நிர்வாக ஆணையர் தலைமையில் குழு அமைத்து தமிழக அரசு அரசாணை வெளியிட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் விக்னேஷ் வழங்க கேட்கலாம். விக்னேஷ் வணக்கம். தற்போது எல் நினோ தொடர்பாக தமிழக அரசு அரசாணை வெளியிட்டு நிபுணர்கள் குழுவும் அமைச்சிருக்கிறாங்க. இந்த நிபுணர்கள் குழுவோட பணி என்ன? இந்த பணி எப்போது தொடங்க இருக்கிறது? விவரம். நாகப்பிரியா வணக்கம். தமிழ்நாட்டில் எல் நினோவால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், அந்த பாதிப்பு ஏற்படக்கூடிய பகுதிகளை கண்டறிந்து தேவைப்படக்கூடிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பரிந்துரைப்பதற்காக குழு அமைத்து தமிழ்நாடு அரசு அரசாணை பிறப்பித்திருக்கிறது. தமிழக அரசினுடைய வருவாய் நிர்வாக ஆணையர் தலைமையில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த குழுவில் பல்வேறு துறைகளை சார்ந்த வல்லுநர்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள், பல்வேறு அறிஞர்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள், சிறப்பு குழு நிபுணர்களும் இடம்பெற்றிருக்கிறார்கள். வருவாய் நிர்வாக ஆணையர் தலைமையில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த குழுவில் 7 சிறப்பு நிபுணர்கள் கலந்து கொண்டிருப்பதாக தமிழக அரசு வெளியிட்டக்கூடிய அந்த அரசாணையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் இந்த சிறப்பு குழு பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளையும் அவர்கள் ஆற்ற வேண்டிய பணிகள் குறித்த நடைமுறைகளையும் தமிழக அரசு தன்னுடைய அரசாணையில் விரிவாக குறிப்பிட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் மழைப்பொழிவு மற்றும் வறட்சி நிலவரத்தை கண்காணித்து பாதிப்புக்குள்ளாகக்கூடிய பகுதிகளை அடையாளம் கண்டு தமிழ்நாடு பேரிடர் அபாய குறைப்பு முகமை மூலமாக முன்னெச்சரிக்கை அமைப்புகள் தொடர்பாக ஆலோசனைகளை வழங்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த எல் நினோவால் பாதிப்புக்குள்ளாகக்கூடிய பகுதிகளில் வறட்சி தடுப்பு நடவடிக்கைகள் மற்றும் வெள்ள தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை வழங்கி எந்தவித பேரிடரையும் எதிர்கொள்ள போதுமான முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதை உறுதி செய்யவும் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த குழு 2024, 27 மற்றும் 2027, 28 காலப்பகுதிக்காக தமிழ்நாடு பேரிடர் குறைப்பு முகமை அந்த முகமையின் மூலமாக செயல்படும் எனவும் குழு உறுப்பினர்களுக்கு அமர்வு கட்டணம், பயணப்படி அல்லது அகவிலைப்படி ஆகியவை வழங்கப்படாது எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வருவாய் நிர்வாக ஆணையருடைய முன்மொழிவின் அடிப்படையில் எதிர்காலத்தில் குழுவுக்கு தேவைப்படக்கூடிய அந்த அமர்வு கட்டணம் வழங்கப்படுவது குறித்து பரிசீலிக்கலாம் என்ற ஒரு தகவலும் அரசாணையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த எல் நினோவை பொறுத்தவரையில் ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் அதிக வறட்சி அல்லது அதிக மழைப்பொழிவு பெய்வதற்கான ஒரு வாய்ப்பு இருப்பதாக பல்வேறு சுற்றுச்சூழல் ஆர்வலர்களும் நீர்நிலை சார்ந்த வல்லுநர்களும் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள். இது தொடர்பாக முதலமைச்சரிடம் வல்லுநர்கள் அளித்திருக்கக்கூடிய அந்த கருத்தின் அடிப்படையில் இந்த சிறப்பு குழுவை உருவாக்கி தமிழ்நாடு அரசு அரசாணை பிறப்பித்திருக்கிறது. வருவாய் நிர்வாக ஆணையர் தலைமையில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த குழு உடனடியாக பணியை தொடங்கி இந்த பாதிப்புக்குள்ளாக பகுதிகளை கண்டறிந்து அங்கு தேவைப்படக்கூடிய முன்னெச்சரிக்கைகள் எந்த விதமான அடிப்படையில் மேற்கொள்ள வேண்டும் என்பது குறித்த பரிந்துரைகளை தமிழக அரசிடம் வழங்க இருக்கிறது. ராகப்பிரியா. விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.